Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Momstars. இன்னைக்கு நம்ம சேனல்ல எறா 65 செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். நான் அதுக்கு மீடியம் சைஸ் உள்ள எறாவை 20 நம்பர் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி வால் பகுதி இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம். நான் இப்போ எல்லா எறாவையும் இந்த மாதிரி 3 இடத்துல கட் பண்ணி வைக்க போகிறேன். லைட்டாக கட் பண்ணிவிடுங்க, ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணுறது எதுக்குன்னா எறா எதுவுமே எண்ணெயில் போட்ட உடனே சுருளாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செய்யணும். எறாவை கோட் பண்ணுறதுக்கு ஒரு மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பூண்டு பொடி, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பெப்பர். இது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முட்டையை எடுத்து அதையும் நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது கூடவே 1/2 கப் பிரெட் கிராம், அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ரெடிமேட் பிரெட் கிராம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெட்டையே மிக்சியில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கனாலே பிரெட் கிராம் கிடச்சிரும். ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவில் எறா ஒன்று ஒன்றா போட்டு கோட் பண்ணிவிட்டு அதை முட்டையில் டிப் பண்ணிவிட்டு திருப்பி பிரெட் கிராமில் கோட் பண்ணி எல்லா எறாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்க போகிறோம். எல்லா எறாவும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டு ஒவ்வொரு எறாவும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். எறா 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். ரெடி பண்ண எறா 65 சர்விங் பிளேட்டுக்கு நம்ம மாற்றியாச்சு. ப்ரான் 65 சூடாக சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு மயோனஸ் டொமேட்டோ சாஸ் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.